வெல்கம் டு எஸ்சிஓ தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் ஆப்டிமைசேஷன் வித் பிரைமரி கீவேர்ட்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச பிரைமரி கீவேர்ட்ஸை வச்சு எப்படி வெப்சைட்டை வந்து நம்ம வந்து கீவேர்ட் ஸ்டஃபிங் அதை வந்து எப்படி ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ண போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம பண்ணுறனால நம்மளோட விசிபிலிட்டி, நம்மளோட ரேங்கிங், அப்புறம் நம்மளோட சிடிஆர் இது மூணுமே வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிரைமரி ஸ்டெப் ஃபார் ஆப்டிமைசிங் த வெப்சைட்டை. இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரைமரி கீவேர்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த கீவேர்ட் வந்து நம்ம டார்கெட் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா அந்த கீவேர்டோட வால்யூம், இன்டென்ட். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கீவேர்ட் எப்படி அனலைஸ் பண்ணி டூல்ஸ்லேருந்து எடுக்கிறதுங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் இப்போ நம்மளோட பிரைமரி கீவேர்ட்னு வச்சுக்கோங்களேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இன் சென்னை. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை இந்த கீவேர்டை வந்து நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் எப்பயும் போல் நம்மளுக்கு ஜிஎம்பி ஆப்டிமைஸ் பண்ண எல்லா வெப்சைட்ஸும் முன்னாடி வந்திருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இன் சென்னை. அவங்களே அவங்களோட மெட்டா டைட்டிலில் கொடுத்துருக்காங்க, வெப்போவின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட சைட்டு தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ அப்போ இவங்க சைட்டில் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பேஜ் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அதில் வந்து கீவேர்டை கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து எம்ஓசெட் பார்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃப்ரீ க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு அவங்களோட பேஜ் டைட்டில் பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை அந்த கீவேர்டை அவங்க உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே மவுஸ் ஓவர் பண்ணால் கூட நம்மளுக்கு அது காமிக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் H1லாம் பார்க்கணுன்னா இந்த எம்ஓசெட் பார் டூவில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் அவங்களோட மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை இந்த கீவேர்டு அவங்களோட பிரைமரி கீவேர்டை வந்து பேஜ் டைட்டிலும் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேஜ் டிஸ்கிரிப்ஷன் அதாவது மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு தான் ஃபஸ்ட்டு மெயினான திங். ஸோ இந்த சைட்டில் இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூஸ் கீவேர்ட் பிரைமரி கீவேர்ட்ஸ் இன் கீ ஏரியாஸ். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற கீ ஏரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா H1 டேக். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அவங்களோட H1 வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு காமிச்சிருச்சு. ஸோ பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை அந்த கீவேர்டை தான் வந்து அவங்க H1 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் கீவேர்டு வந்து ஃபஸ்ட்டு 100 வேர்ட்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இமேஜ் ஆல்ட் டெக்ஸ்ட். இமேஜ் ஆல்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எம்ஓசெட்ல விசிபிள் ஆகும். ஸோ இதுலேயுமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் சென்னை. ஸோ இந்த கீவேர்டு எல்லாத்தையுமே வந்து அவங்களோட இமேஜஸ்க்கு வந்து ஆல் டெக்ஸ்ட்டாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். அதுக்கப்புறமா இன்டர்னல் லிங்க்ஸ், லிங்க் டு ஆர் ஃப்ரம் கீவேர்ட் ரிலவெண்ட் பேஜஸ். ஸோ நம்ம கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக அவங்க பிளாக்ஸ் ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா அதுக்கு இன்டர்னல் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போது இங்கே நம்ம போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை ஸோ அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம பேஜ் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா 8 பிளேசஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இங்கே வந்து H1ல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் FAQஸில் 2 இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட லிங்க்ஸ், அதாவது இதுதான் இன்டர்னல் லிங்கிங். ஸோ இந்த கீவேர்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி இங்கே போனோம் அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பிளாகுக்கு போகுது. ஸோ அந்த பிளாகோட டைட்டில்லையுமே வந்து கீவேர்டை வந்து அவங்க ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் லிங்கிங். ஸோ பேசிக்காக நம்மளோட கீவேர்ட்ஸ் வந்து மெட்டா டைட்டிலில் இருக்கணும், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் செகண்டரியாக H1, ஃபஸ்ட்டு 100 வேர்ட்ஸ், இமேஜ் ஆல்ட் அண்ட் இன்டர்னல் லிங்க்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சது. தேங்க்யூ. இதோட கண்டினியூஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன்.